சாப்டரோட ஸ்டார்ட்டிங்ல ஜூதேவும், "இங்க என்னதான் நடக்குது? அந்த வண்டிங்கள ஏர் எடுத்து கூட பார்க்காத அந்த மெர்ச்சன்ட்லாம், இப்போ அந்த வண்டிங்கள வாங்க இப்படி போடுறானுங்க. நான் 3 நாளா ஓய்வு எடுத்துட்டு இருந்தப்போ எதனா நடந்துச்சா? அத மட்டும் கேட்காதீங்க. இப்ப நான்சாங் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த ஜேஜியாங்குமே பரபரப்பா இருக்கு. ஏன்னா, காலங்காத்தால போயாங் லேக்ல ஒரு மிகப்பெரிய வெடிப்பு ஒண்ணு ஏற்பட்டுச்சு. அதனால தான்." என்ன? ஒ ஒரு வெடிப்பா? ஆமா. அந்த வெடிப்புனால போயாங் லேக்ல இருந்த எல்லா தானிய கப்பல்களும் மூழ்கிடுச்சு. சரி, அதுக்கு யார் காரணம்? த வைலண்ட் தண்டர் பாம்பர். அவரு தான் காரணம்னு சொல்லிட்டுருக்காங்க. வைலண்ட் தண்டர் பாம்பர்னா? இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் வேர்ல்டே தடை செய்யப்பட்ட 8 பேர்ல ஒருத்தர பத்தியா நீ சொல்ற? நான் 3 நாளைக்கு முன்னாடி திங்க் பிரின்ஸோட பவிலியனுக்கு முன்னாடி நின்னுட்டு இருந்தேன். ஒருவேளை அந்த அந்த வயசான மனுஷன் த வைலண்ட் தண்டர் பாம்பரா இருப்பானோ? என்னோட தியரி சரியா இருந்தா இதெல்லாம் கிளான் லீடருக்கு எப்படி முன்னாடி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இது இன்னும் மோசமாகிற வகையில அங்க இன்னும் டசன் கணக்கான வைலண்ட் தண்டர் பாம்ஸ் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாங்க. அதனால அங்க இன்னும் விசாரணை போயிட்டே இருக்கு. அதனால இப்போ யாராலையுமே கப்பல்ல பயணிக்க முடியாது. அதனால தான் எல்லா மெர்ச்சன்ட்டும் நிலவழி பாதைக்கு மாறிட்டாங்க. அதனால தான் அவங்க நம்ம வண்டிகளை வாங்குறதுக்கு இப்போ இப்படி அவசரப்படுறாங்க. எஸ்கியூஸ் மீ, யாருன்னா உள்ள இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வெளியே வாங்க. எங்களுக்கு அந்த வண்டிகளை சீக்கிரமா வந்து வித்துட்டு போங்க. நான் அதை நீங்க சொன்ன விலையை விட 2 மடங்கா கொடுத்து வாங்கிக்கிறேன். நான் அதை 13 தங்கலியாங் கொடுத்து வாங்கிக்கிறேன். இல்ல, நான் அதை 15 தங்கலியாங் கொடுத்து வாங்கிக்கிறேன். தயவு செஞ்சு இப்பயாச்சும் வெளியே வாங்க. எங்க கூட நீங்க என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? எங்களை கேலி செய்றீங்களா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் சொல்றதுதான் வேலை. இது மட்டும் நடந்துச்சுன்னா எங்களோட கமிஷன் கிளான் ஹிஸ்டரியிலேயே இதுதான் ஒரு மிகப்பெரிய டிரான்சாக்ஷனா இருக்கும். ஆனா நான் ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ற ஒரு வாரியர். தனிப்பட்ட பேராசையால நான் தடுமாறக்கூடாது. இப்போ நான் கிளான் லீடர் சொன்ன 3வது ஆர்டரை பின்பற்றினா மட்டும் போதும். 3வது ஹெவன்லி ஃப்ளவர் மெர்ச்சன்ட் அசோசியேஷன் லீடர் ஹியோ ஜாப்புங்க கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லியிருக்கான். இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? இந்த எல்லா வண்டிகளையும் எங்களோட ஹெவன்லி ஃப்ளவர் மெர்ச்சன்ட் அசோசியேஷனுக்கு விற்க விரும்புறீங்களா? எல்லாத்தையுமா? ஆமா, நீங்க சொல்றதுதான். ஆனா எங்களால ஒவ்வொரு வண்டிக்கும் 5 தங்கலியாங் மட்டும்தான் கொடுக்க முடியும். பரவாயில்ல, இங்க இருக்க ஒவ்வொரு வண்டிங்களையும் நாங்க உங்களுக்கு 5 தங்கலியாங்க்கு விற்கிறோம். நீங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? இப்படிப்பட்ட பெருந்தன்மையான விஷயம் எப்படி நடந்துச்சு? ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த ஃபேவர் மட்டும் என்னோட காலத்துக்கு மறக்கவே மாட்டேன். இந்த ட்ரேட் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த உதவிக்கு நான் உங்களுக்கு எப்படி கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. நான் என்னோட ஆர்டர்ஸை மட்டும்தான் ஃபாலோ பண்ணேன். இந்த ஆர்டரை கொடுத்தது எங்களோட கிளான் லீடர். உங்க கிளான் லீடர் ஷியாங்ஷிக்கு வந்தா தயவு செஞ்சு அவர் என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஜூடேவும், இப்போ நாங்க எல்லா வண்டிங்களையும் வித்துட்டு 200 தங்கலியாங் சம்பாரிச்சிருக்கோம். இனிமே நம்ம கிளான் லீடரோட 4th ஆர்டரை நிறைவேற்றணும். அதுக்கப்புறம் ஒரு தேயிலை கடையை காமிக்கிறாங்க. ஆஹா, அட ஏன் நீங்க இன்னும் முடிவு எடுக்காம இருக்கீங்க? நான் உங்களுக்கு இதை குறைஞ்ச விலையில தரேன். இது வந்து உங்களோட பாரசீகத்துல கூட கிடைக்காத ரொம்பவே அரிதான தேயிலை, அதாவது டீ லீவ்ஸ். அதை கேட்ட இவரும் எதுவும் சொல்லாம அப்படியே நின்றுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஜூடேவும், நான் நான்சாங்ல இருக்க எல்லா தேயிலையும் டீ லீவ்ஸையும் வாங்க போறேன். அதுக்கு தலப்பா கட்டிட்டு இருக்கிறவரும், ஆனா பிரைஸ், இந்த விலைக்கு உங்களால அந்த தேயிலைகளை வாங்கவே முடியாது. அதை கேட்ட ஜூடேக்கு பக்கத்துல இருந்த மஞ்சா முடியும், எஸ்கியூஸ் மீ, அவர் உங்களை ஏமாத்துறாரு. இந்த இடத்தோட மொழி உங்களுக்கு தெரியாததுனால அந்த மெர்ச்சன்ட் உங்ககிட்ட விலை ஏத்தி சொல்றாரு. எனக்கு பாரசீக மொழி தெரியும், அதனாலதான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அதாவது பாரசீக மொழினா என்னன்னா, ஈரான் நாட்டோட மொழியை தான் பாரசீக மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம் அப்படின்னு ChatGPT தான் சொல்லிச்சு. அதனால இவர் வந்து ஈரான் நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதெல்லாம் கேட்ட அந்த மெர்ச்சன்ட்டும், ஹாஹாஹா, இது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். எனக்கு வந்து பாரசீக மொழி வந்து அவ்வளோ தெரியாது. அதனால தான் நான் உங்ககிட்ட எதனா தப்பா சொல்லியிருப்பேன். இதெல்லாம் பார்த்து அந்த ஈரான் நாட்டை சேர்ந்தவரும் சிரிச்சுக்கிட்டே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஈரான் நாட்டை சேர்ந்தவரும், நான் பாரசீகத்துல இருந்து வர்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனா என் கூட பேசக்கூடிய ஒருத்தர் இங்க இருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. உங்க பேர் என்ன? மை நேம் ஜூடாயில். உங்க நேம் எல்டர்? என்னை வந்து எல்லாரும் மஹாப்ஜின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. ஹஹா, இப்போ நம்ம சந்திச்சது விதியோட செயல் தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஜூடாயிலும் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்தா ஜூடேவும், குட், இப்போ எங்களோட இறுதியான 4வது உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியக்குறி போட்டிருக்கான். அதுக்கப்புறம் இப்போ பிரசன்ட் டே பிரேக்கிங் கிளானோட மீட்டிங் ஹாலுக்கு அமைக்கிறாங்க. 400 தங்கலியாங், அதுக்கப்புறம் 4 தங்க குவான். அவர் எல்லா வண்டிகளையும் வித்துட்டாரு. அதுக்கப்புறம் எல்லா தேயிலையும் வாங்கினாரு. அந்த எல்லா தேயிலையும் பாரசீக வணிகருக்கு வித்துட்டாரு. அதுல கிடைச்ச லாபம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அதுல போட்டிருக்கு. அதெல்லாம் படிச்ச கிளியர் கிளவுட் ஃபேஷன் லீடரும், நான் கனவு எதனா காண்றேன்னா, அப்படி இல்லைன்னா இது உண்மையாவே நடக்குதா? அதுக்கப்புறம் வாய்ஸ் லீடரும், கவர்மெண்ட் கமிஷனுக்கு தேவைப்படுற 3 குவானை விட நம்ம கிட்ட ஒன்று அதிகமாவே இருக்கு.
கிளான் லீடர் நீங்க உண்மையாவே ரொம்ப அமேசிங் அப்படின்னு அவங்க 2 பேரும் சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோவும், இது எல்லாத்துக்கும் என்னையே ஒண்ணும் புகழ வேணாம். இது எல்லாரும் கடினமா உழைச்சதுனால தான் இது சாத்தியமாச்சு. முக்கியமா ட்ரெஷரர் கோக், நீங்க உண்மையாவே ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இனிமே ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருப்பேன் கிளான் லீடர் அப்படின்னு சொல்றாரு. இப்போ கூட நீங்க பதட்டமா தான் இருக்கீங்க. அது எனக்கு நல்லா தெரியுது. இனிமே நம்மளோட கமிஷன் கிளான் பழைய மாதிரி இருக்காது. இனிமே நீங்க நிதியை பத்தி கவலையே பட தேவையில்ல. அதுக்கு ட்ரெஷரர் கோக்கும் எஸ் சார் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும், நான் நிச்சயமா சொல்றேன், நம்மளோட கமிஷன் கிளான் கூடிய சீக்கிரம் இன்னும் அதிகமான நிதியை பெறும். இப்போ வந்துட்டு இருக்க பெரிய கமிஷன் ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து வந்துட்டு இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கமிஷன் 3த்துல 1த்தையாவது நம்ம கைப்பற்றினா, இந்த ஜியாங் மட்டும் இல்ல, அந்த ஜியாங்ஜிலேயே நம்ம ஒரு பெரிய கமிஷன் கிளானா உருவெடுப்போம். நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இனி வரும் காலங்களில் தியான்மு மவுண்டன் ஹைடவுட் லீடர் கூட நான் செஞ்ச ப்ராமிஸ் காரணமா நம்மளோட கமிஷன் கிளான் தியான்மு மவுண்டனை எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால இனிமே பிளான் பண்ணும்போது அதையும் கொஞ்சம் மனசுல வச்சுக்குங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதை கேட்டு அங்க இருக்க எல்லாரும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும், அவ்வளோதான், கிரேட் ஒர்க் பிளான் லீடர், இதுக்கான அர்த்தம் என்ன, தயவு செஞ்சு கொஞ்சம் விளக்கமா சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி நைட்ல நம்ம ஹீரோ ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, நான் ஃபைனலி இங்க வந்துட்டேன், ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, அதனால இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதோட இந்த சாப்டர் முடியுது. தேங்க்யூ, பாய்.